உணர்வு எங்கே இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி அடைந்து கொண்டே இருப்பார்கள். குடும்பத்தோடு இணைந்து வாழ்கின்ற பக்குவத்தையும் மனித குலத்தோடு இணைந்து வாழ்கின்ற பக்குவத்தையும் பெறுகிறார்கள். இதைத்தான் ராமாயணம் வலியுறுக்கிறது என்பதை வலியுறுத்திருக்கிறது என்று சொன்னார்கள். அடுத்து வருகின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற உலகம் அறிவை நோக்கி வேகமாக செல்கிறது. ஆனால் உணர்வை நோக்கி குறைந்தே சென்று கொண்டிருக்கிறது. இதை சரிசமமாக பண்ண வேண்டும் என்றால் அம்மா அவர்கள், நம்ம மேகலா டாக்டர் அம்மா பாருங்கள், தன்னுடைய ப்ரொஃபஷன், தன்னுடைய வருமானம், தன்னுடைய குடும்பம் அதையெல்லாம் மறந்து இங்கே ஒரு அழகான ஒரு குடிலை அமைத்து அதிலே ஐயாவை போன்ற சிவபக்தர்களையும் சிவஞானிகளையும் இங்கே அழைத்து உங்களை போன்றவர்களுக்கு ஒரு அரிய கருத்துக்களை அவங்க ஷேர் பண்ணாங்க. இன்றைக்கி நீங்கள் அவங்க சொன்ன விஷயத்தில் எவ்வளவு ஆத்மார்த்தமான விஷயங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல் ராமாயணத்தினுடைய சிறப்பை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த 3, அதாவது அண்ணன் தம்பியுடைய உறவு சிறப்பானதா, அல்லது தாய் தந்தை உடைய, அதாவது மகன் தந்தையுடைய உறவு சிறப்பா, அல்லது மனைவி கணவனிட சிறப்புங்கிறதப்போ நேற்று ரொம்ப அழகாக அவங்க மிக அருமையாக வர்ணித்தார்கள். நான் ஐயாவர்களுக்கு அங்கேயே நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். இதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இதுதான் வாழ்வியல் தத்துவம். அதாவது கம்பராமாயணம் மகாபாரதம் ரெண்டும் என்ன சொல்லுதுன்னா, பிற பொருளுக்கு ஆசைப்பட்டால் நீ அழிவாய், இது மகாபாரதம். பிறன் மனைவிக்கு நீ ஆசைப்பட்டால் நீ அழிவாய், இதுதான் தத்துவம். இந்த தத்துவத்தை ஐயா அவர்கள் உணர்வுபூர்வமாக, அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா, பட்டிமன்றம் பேச்சு என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆத்மார்த்தமாக உள்ளத்திலிருந்து வெளிவடுகின்ற கருத்தை அவர்கள் சொல்லிய பொழுது நெகிழ்ந்தேன். உண்மையிலேயே அந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் யாரும் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு கமர்ஷியலாக இந்த உலகத்தில் ஆத்மார்த்தமாக உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அந்த மதிப்பை அம்மா டாக்டர் அம்மா மிகப்பெரிய அளவில் செஞ்சிட்ருக்காங்க. நம்முடைய ஒவ்வொரு கடமையும் ஐயா அவர்கள் சொன்னதை போல இந்த இடத்திலே ஏற்றியிருக்கின்ற தீபம் நாளை உலகெங்கும் செல்ல வேண்டும். இந்த தியாகேசர் மண்டபம் என்பது நாளைக்கு உலகெங்கும் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு அவங்க செஞ்சுருக்காங்க. நாம் எல்லாரும் இந்த தீபத்தை ஏற்றி அதை வணங்கி நாம் ஒவ்வொருவரும் இது போன்ற இளம் தலைமுறைகளை, பெரியவங்களுக்கு தெரியுங்க, ஆனால் புதிய தலைமுறைகளுக்கு தெரியாது. அதற்கு நீங்கள் எல்லோரும் உதவி செய்து இந்த தியாகேஸ்வர மண்டபத்தையும் வளர்த்து ஐயா அவர்கள் இன்று வந்ததை போல் இன்னும் பல முறை இங்கே எங்களை எல்லாம் ஆசீர்வதித்து, பொதுவாக குழந்தைகளை ஆசீர்வதித்து இந்த வையகம் வளமுடன் வாழ அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டி இந்த நல்வாய்ப்பை கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.